இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களேன். வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் நாளுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழா திருப்பலிக்கு பேரன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். நம்முடைய இந்த சந்திப்பு என்பது எதற்கானதாக, எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தார். இறைவன் தமக்கு செய்த நலன்களை பகிரக்கூடிய நிகழ்வாக இருந்தது. இன்று நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். மற்றவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி பெரிதிப்படுத்தி அதற்கான நமது சந்திப்பு இருந்தது என்றால் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே அந்தோணி மிக்கேல் அம்மாள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் நலனுக்காகவும், மகன்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறவும் ஜெபிக்கிறார்கள். எலிசபெத் பிலிப் ஆகிய என்னை கடந்த வருடம் முதல் இன்று வரை நல்ல உடல் நலத்துடன் பாதுகாத்து வந்த அர்ச்சதேவ மாதா மூலமாக ஆண்டவருக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறை அன்னையில் பரிந்துரையால் எல்லாம் அல்ல இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் மெலிஸ்டஸ் குடும்பத்தினர் நன்றி செலுத்துவதுடன் அன்னை மரியா தொடர்ந்து எங்கள் குடும்பத்தினரை பாதுகாத்து வழி நடத்த இறைவனிடம் மன்றாடுகிறார்கள். திரு சகாய ஜான்சன், திருமதி அந்தோணி அம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் இறையாசிர் பெறவும், மகனின் நல் வாழ்வுக்காகவும், குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மெடோனா பூபாலராயன் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். தனிஸ்லாஸ், செல்வநாயகம், ரோஜ், பாத்திமா, அமல்ராஜ், நேவிஸ் மேரி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். பர்த்தலோமை இறந்த 18ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் அந்தோணி சிலுவை, சாந்தி மேரி, ஜெயராணி வளன், மைஸ்லின் குரூஸ், லீமா சிலுவை, சிலுவை அலங்கார குரூஸ், சௌமித்ரி மார்டின் ஆகியோரது ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மரிய மிக்கேல், மைக் ஆண்டலின் டேவிஸ், ஜூட் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேத்தியோ ரொட்ரிகஸ், ரோஷி குடும்பத்திற்கு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் மறித்த புஷ்பம் ரொட்ரிகஸ், வின்சென்ட் ஜேம்ஸ், அந்தோனிராஜ் ரொட்ரிகஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஹாஸ்ட்லி, மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்த்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்த், தயாபரி பர்னாந்த், பிரேம் ராஜன் பர்னாந்த் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அமல் பி ராயன், பபியோலா, இருதய சாமி ஜாஸ்மின்,
ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் உத்திருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை ஏற்று அந்த இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இயேசுவே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 தொடங்கி 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீ பேரு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்த திருநாள் நல்வாழ்த்துக்களை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் தன்னுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு இன்றைக்கும் ஒரு கருவியாக யாரை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அது அன்னை மரியாளைத்தான் என்று நாம் சொல்ல முடியும். பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள் ஏராளமான பேர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தாலும் கூட அன்னை மரியாள் பல இடங்களில் இன்றைக்கும் காட்சிகளால், வெளிப்பாடுகளால், பல்வேறு புதுமைகளால் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டேதான் இருக்கிறார். இங்கே கூடியிருக்கிற நமக்கும் கூட ஏதாவது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதா, மரியாள் உங்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் மரியாள் அற்புதங்களை செய்திருப்பார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சாட்சி சொல்வதற்கு வாருங்கள் என்று சொன்னால்
எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். சேரில் உட்காந்துருக்க எல்லாரும் கை தூக்கியாச்சு. அப்போ பார்க்கிற போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை மரியாள் அறிவிக்கிறார். மரியாள் வழியாக நாம் பெறுகிற ஒளி, வெளிச்சம், ஆற்றல் என்பது ஏராளமாக இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் எல்லாருமே அன்னை மரியாளை கொண்டாடி இருக்கிறார்கள். புனித பொன்வாய் அருளப்பர் அன்னை மரியாளை குறித்து சொல்கிற போது, என் உடல் முழுக்க நாவாக மாறினாலும் நான் மரியாளின் புகழை பாடி முடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். புனித மான்ஃபோர்ட் அன்னை மரியாளை குறித்து சொல்கிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தினுடைய எல்லா நீர்த்துளிகளையும் ஒன்றாக கூட்டி வந்து சேர்த்து இதுதான் கடல் என்று சொன்னார். ஆனால் உலகத்தின் அத்தனை அழகையும், உலகத்தின் அத்தனை செல்வங்களையும், உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒன்றாக கூட்டி வந்து இதுதான் மரியாள் என்று சொன்னார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அன்னை மரியாள் மீது பற்று கொண்டவர்கள் அதை ஒரு ஏணியாக பிடித்து கொண்டே புனித நிலைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று நாம் கொண்டாட முடியும். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையில் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு ஊரிலும் திருவிழாக்கள் ஏராளமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றாற் போல, அவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போல, வசதிக்கு ஏற்றாற் போல விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், 3 நாட்கள் விழா கொண்டாடுகிறவர்கள் உண்டு, 5 நாட்கள், 10 நாட்கள், அந்தோணியாருக்கு என்றால் 13 நாட்கள் என்று விழா கொண்டாடுபவர்கள் உண்டு. ஆனால் திருச்சபை அன்னை மரியாளுக்கென்று 31 நாட்களை கொடுத்திருக்கிறார். மே மாதம் மரியாளின் மாதம் என்று சொல்லி இந்த நாளை கொண்டாட அழைப்பு தந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், இந்த 31வது நாள் நிச்சயமாக மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது போல உங்களையும் சந்திப்பதற்கு வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்றும் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த சந்திப்பு என்பது எலிசபெத் அம்மாளுக்கு நடந்த சந்திப்பு மட்டுமல்ல, கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே நடக்கப் போகிற, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதமான அந்த நிகழ்வு, அந்த சந்திப்பு மிக முக்கியமானது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அதே போல ஒவ்வொரு ஊரிலும் ஒரு புனிதர் இருக்கலாம், அந்த புனிதருக்கு ஒரு விழா எடுக்கலாம். ஆனால் மரியாள் இல்லாத ஆலயம் இல்லை. அந்த ஆலயங்கள் எல்லா இடங்களிலும் மரியாள் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்படி நிறைந்திருக்கக்கூடிய மரியாளை அந்த ஊரிலே திருவிழாவே இல்லை என்று சொன்னால் கூட, மரியாளின் இந்த மே மாதத்தில் மாதாவின் வணக்க மாதம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா ஊர்களிலும் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சில ஊர்களெல்லாம் நான் இருந்த பங்குகளில் நான் நினைத்து பார்க்கிறேன். என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அந்த மாலை ஜெபம் முடிஞ்சிடுது அல்லது பூசை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இனிப்பு வைப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு அரிசி மாவு கொண்டாந்து வைப்பாங்க, ஏதாவது ஒரு பண்டம் ஒவ்வொரு நாளும் நடக்கும். கடைசி நாள் ஒரு சின்ன திருவிழா, ஒரு சப்பர பவனி என்று தான் இந்த விழாவை கொண்டாடுவதை நான் கவனித்திருக்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி மரியாளின் புகழை, அவருடைய பெருமையை புனிதர்கள் கொண்டாடுகிறார்கள், மக்கள் நாம் அனுபவிக்கிறோம், நாமும் கொண்டாடுகிறோம். இந்த திருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதனை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. கபிரியேல் தூதர் வாழ்த்து சொல்லுகிறார். இந்த வாழ்த்தை கேட்டபோது மரியாள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு மரியாள் விரைந்தோடினாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அது எப்படி போக முடியும்? மரியாள் எப்படி இந்த எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு போகிறார், எப்படி சந்திக்க முடிந்தது என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது. ஏன் எழுகிறது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது உங்கள் சொந்தக்காரங்க ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அல்லது ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அல்லது வீடு கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு 6 மாதமாக வேலை நடந்து திடீர்னு கட்டிட்டு உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன சொல்லுவோம்?
போவோமா போக மாட்டோமா? ஒரு வார்த்தை சொல்லலையாப்பா. செயின் வாங்கியிருக்கா, ஒரு வார்த்தை சொன்னாளா? பாவி மட்டை என்ன செஞ்சான்னு தெரியலையே. அந்த செயின் வாங்கின கதையை சொல்லவே இல்லையே. இது எப்போ வாங்கினது, இந்த சேலை எப்போ வாங்கினது, இது என்னன்னு தெரியலையே. பைக்கு வாங்கியிருக்கா, கார் வாங்கியிருக்காங்க, என்னன்னே சொல்லலையே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன சொல்லுவான்? சரி சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை மனசு இருந்தால் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா கட்டாயம் வரேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் பார்க்க வாரேன் உங்கள் வீட்டை பார்க்க வாரேன் அப்படின்னு சொல்லி போகலாம். ஆனால் சில நேரங்களில் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், எப்படி கட்டினா, இது எப்படி நடந்ததுன்னே தெரியலையே, இது சாத்தியமானது எப்படின்னே தெரியலையே அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாளுக்கு அப்படி தான் தோணியிருக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆண்டவருடைய தூதர் சொல்லிட்டாரு, உனக்கு குழந்தை பிறக்க முடியும். யார்கிட்ட? எலிசபெத் அம்மாளுக்கு தகவல் சொல்லியாச்சு. 6 மாதம் அளவு இந்த அம்மா சொல்லவே இல்லை. யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட தகவல் சொல்லி அனுப்பியிருக்கணும் இல்லையா? மரியாளுக்கு இந்த செய்தி யார் வழியாக தெரிகிறது? வானதூதர் வழியாக தெரிகிறது, கபிரியேல் தூதர் வழியாகத்தான் தெரிகிறது. அதன் பிறகு தெரிந்த பிறகு கூட மரியாள் தன்னுடைய அந்த நினைவில் இல்லாமல் உடனடியாக எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகிறார். நாம இருந்திருந்தோம் என்று சொன்னால், என்னிடம் ஏன் சொல்லலை, ஏன் மறைச்சிங்க, ஏன் எனக்கு சொல்லாமல் அப்படியே விட்டுட்டீங்க, என்னை ஒரு பொருட்டாக நீங்கள் நினைக்கல, அதனால தானே ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மரியாள் அப்படி நினைக்கவில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், மரியாள் விரைந்தோடினாள், மலை நாட்டுக்கு விரைந்தோடினாள். மரியாளின் கால்களை யாரும் கட்டி போட முடியவில்லை. அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக மரியாள் விரைந்தோடினாள். யாராவது ஒருவர் நின்று தடுத்திருந்தால் கூட மரியாளால் அந்த நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால், அவ்வளவு தூரம் மரியாளுடைய மனமெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய செயல்பாடுகள் நிறைந்திருக்கிறது. நீங்கள் நினச்சி பார்க்கலாம், எதனால் மரியா விரைந்து ஓடினா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாளுக்குள் இயேசு இருந்தார், அதனால தான் விரைந்து ஓடினாள். நமக்குள் யாரை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் மற்றவரை சந்திக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளாக வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக மற்றவர்களை சந்திக்கிற போது அவன் ஏன் சொல்லலை, இவன் ஏன் சொல்லலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் நடக்கலை, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏன் சண்டை, எதுவுமே நினைக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சந்திப்பீர்கள், எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க முடியும், எப்படி சூழ்நிலையில் சந்திக்க முடியும். உங்களுக்கு அவர்கள் கெடுதலே செய்தாலும் கூட, உங்களுக்கு எந்த நன்மையும் செய்வதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் கூட நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் மரியாள் கற்றுத்தருகிற பாடம். இந்த திருவிழா உங்களுக்கு சொல்லுகிற செய்தியே அதுதான். நீங்கள் நினைச்சு பாருங்க, இயேசுவை மரியாள் சுமந்ததால் மரியாளுடைய செயல்பாடுகள் எலிசபெத் அம்மாள் சொல்லவில்லை என்று தெரிந்தாலும் கூட பயணித்து போனாள். அதே போல நீங்கள் பாருங்கள், எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு போன உடனே என்ன செஞ்சாங்க? மரியா அவரை வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். விவிலியம் சொல்லுகிறது, மரியாள் வாழ்த்தினார். மரியாளின் வாழ்த்தை கேட்டபோது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று விவிலியம் சொல்லுகிறார். ஒரு ஆள் மகிழ்ச்சியாக உங்களை வாழ்த்தி சொன்னால், நல்ல வார்த்தை சொன்னால், உண்மையிலே மனசு மகிழுமா மகிழாதா? மகிழும், நிச்சயமாக மகிழும். ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளுற அளவுக்கு என்னைக்காவது மகிழ்ந்திருக்கீங்களா? பிள்ளையை சுமந்த தாய்மார்களே நீங்கள் தான் சொல்லணும். சுமந்திருக்கீங்களா? நடந்திருக்கா? என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் நடந்திருக்கு. மரியாள் வாழ்த்த எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளியது. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார் அப்படின்னு எலிசபெத் அம்மாள் சொல்கிறாங்க. இது எப்படி தெரிந்தது? இது எப்படி தெரிந்தது? மரியாளுக்கு எலிசபெத் அம்மாள் பேறுகாலம் கொண்டிருக்கிறாள், பிள்ளை உண்டாயிருக்கிறார் என்கிற செய்தி அவளுக்கு தெரியும். ஏன்னா கபிரியேல் தூதர் சொல்லியிருந்தாள். ஆனால் மரியாள் விரைந்து போன உடனே வாழ்த்தத்தான் சொன்னான். ஆனால் எப்படி நடந்தது? உனக்கும் குழந்தை உண்டா, ஆண்டவர் தந்திருக்கிறார், நீ இயேசுவை சுமக்கிறாய், மீட்பரை சுமக்கிறாய் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே என்ன தெரியல, எலிசபெத் அம்மாளுக்கு நிச்சயமாக தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எலிசபெத் அம்மாள் என்ன சொல்லுகிறாள்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், மரியாள் வாழ்த்திய அந்த நேரத்தில் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போதுதான் வெளிப்பாடு நடக்கிறது. தூய ஆவியானவர் வெளிப்படுத்தினார்.
மரியாள் மீட்பரை சுமக்கிறாள் என்கிற செய்தியை தூய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதனால் மரியாள் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை கணவன் மனைவி ஒருத்தரை வாழ்த்தினோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வாழ்த்துனா என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டுருவீங்க. உங்கள் வீட்டுக்காரர் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் வீட்டம்மா மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி ஒரு வேளை நடந்துட்டுனா அதிசயமாக போராட்டமா தெரில, ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்கு. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறாரு, மரியாள் அப்படி சந்தித்தாள். அந்த சந்திப்பை தான் நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். ஒரு மாதமாக ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கணும், ஒரு மாதமாக கோயிலுக்கு வந்திருக்கணும், ஒரு மாதமாக தவறாமல் மரியன்னை நோக்கி நவநாள் எடுத்திருக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு அர்த்தமுள்ள நாள். அப்போ தான் இந்த நாளினுடைய மகிமை வெளிப்பாடு உங்களுக்கு உண்டு. எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த இடத்துல அவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். தன்னை மறந்து அவள் பேசினாள். அவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளிப்பட்டது. இறை செய்தி அவளுக்குள்ளாக வெளிப்பட்டது. அவள் வியந்து வியந்து சொல்கிற ஒவ்வொரு வசனமும் ஒரு ஆண்டு முழுக்க தியானிக்க முடியும். என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவரை உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு வசனமும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான வசனங்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, மரியாள் இன்றைக்கு உங்கள் வீட்டையும் சந்திக்கணும், நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கணும், வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால் நாமும் ஆவியால் ஆட்கொள்ளப்படுவோம், நமக்குள்ளும் மாற்றம் ஏற்படும். சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரையும் நாம் வாழ்த்துவோம், மகிழ்ச்சியால் நிறைந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சியை நாம் வைத்து கொண்டிருக்க முடியாது. மரியாள் ஓடினாள். அதுபோல அவளுடைய கால்களை யாரும் கட்டி போட முடியவில்லை. நீங்கள் ஆண்டவரை சுமப்பதாக இருந்தால், உங்களுக்குள் ஆவியானவர் வந்துவிட்டால், உங்களுடைய கால்களை யாரும் கட்டி போட முடியாது. ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். இந்த விழா நமக்கு சொல்கிறது. சிந்திப்போம். ஆமென். ஏழையும் காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோம், ஏற்றிடும் எம் தெய்வமே, மாற்றிடும் எம் வாழ்வையே. ஆவேலின் காணிக்கை ஏற்றது போல அடியோரின் காணிக்கை ஏற்றருளும். தயவாய் தந்தையே ஏற்றுக்கொள்ளும், வயல்வெளி மலர்களும் கனிகளையும் வியர்வையும் உழைக்கும் உமக்கு தந்தோ, வியர்வையும் உழைக்கும் உமக்கு தந்தோ. ஏழையும் காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோ, ஏற்றிடும் எம் தெய்வமே, மாற்றிடும் எம் வாழ்வை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தருளினார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரை சுமந்ததால் மரியாள் சென்று வாழ்த்தினார். எலிசபெத்தும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். ஒவ்வொரு நாளும் நாம் இவரை நம்முடைய கரங்களில் தாங்குகிறோம், உள்ளத்தில் வாங்குகிறோம். இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட வர அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறைவா நித்தம் அது உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறினேன், வழி தடுமாறினேன், நான் வழங்கிடுவேன். உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறினேன், வழி தடுமாறினேன், நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, இந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா வா. ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும்.
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே அன்னை மரியாள் வழியாக செய்கிற அற்புதங்களைப் போல நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற உங்கள் எல்லாருக்கும் கூட அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்களுடைய வாழ்வை சிறப்புறச் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலியை நாம் இங்கே நிறைவேற்றி ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தியானித்திருக்கிறோம். இப்போது இந்த திருப்பலி முடிந்தவுடனே இங்கே ஆலயத்தை சுற்றி சப்பரப்பவனி இருக்கும். ஆகவே இந்த சப்பரப்பவனியில் வழக்கம் போல நாம் எவ்வளவு பக்தி உணர்வோடு ஈடுபாட்டோடு வேண்டுதலோடு கலந்து கொள்வோமோ அதே போல கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் பீடச்சிறுவர்கள், சிலுவை தாங்கிய பீடச்சிறுவர்கள் முன் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர், அதனைத் தொடர்ந்து பெண்கள், அதனைத் தொடர்ந்து ஆண்கள் என்று சொல்லி இந்த சப்பர பவனியில் நீங்கள் முழுமையாக பக்தி உணர்வோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வேண்டுதலை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்து கொண்டவர்களாக மரியாள் உங்களை சந்தித்து உங்களுக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற உணர்வில் நீங்கள் இந்த பவனியில் கலந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, சப்பர பவனி முடிவுறுகிற போது இங்கே அன்னையினுடைய பிரார்த்தனை இருக்கும். பிரார்த்தனை முடிந்தவுடனே நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். நற்கருணை ஆசீர்வாதம் முடிந்தவுடனே இந்த நாள், இந்த மாதத்தினுடைய வழிபாட்டு கொண்டாட்டம் நிறைவுக்கு வருகிறது. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளர் கரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்று வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இந்த அருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்ய வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
கிடைக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒரு பிள்ளைகள் உங்களுடைய அன்பை அறிவித்த மரியாளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக கொண்டு கடந்த இந்த மாதம் முழுக்க பல்வேறு நிலைகளிலே பக்தி முயற்சிகளை கொண்டு இந்த நாளினுடைய நிறைவாக அன்னை மரியாளுடைய திருவுருவம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த சப்பரத்தை இந்த ஆலயத்தை சுற்றி பவனியாக எடுத்து வர இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீதாமே இந்த பவனியை ஆசீர்வதிப்பீராக. இந்த பவனி வருகிற இடமெல்லாம் இறையாற்றல் நிரம்பி இருப்பதாக. அன்னையினுடைய திருமுகத்தை உற்று பார்க்கிற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு பயணிப்பார்களாக. இந்த அன்னையினுடைய திருமுகத்திலிருந்து வழிந்தோடுகிற இறக்க மிகுந்த செயல்பாடுகள் எல்லா பிள்ளைகளுக்கும் வெளிப்படுவதாக. இதோ எலிசபெத்தம்மாளை சந்தித்த அந்த நாளில் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிழ்வு துள்ளி இருப்பதற்காக ஆண்டவரை நீதாமே இந்த பவனி வழியாக ஆசி அளிப்பீராக. இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எத்தனை கேளும் நல்ல பிதாவே. என்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க சொல்லுவோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
திருவயிற்றில் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே. Amen.
இறைவா உலகத்தை மீட்ட சுதன் இறைவா தூய ஆவியாராம் இறைவா தூய்மை நிறைமோ ஒரு இறைவா புனிதம் மிகுந்த மரியாயே கன்னியரில் நல்ல கன்னிகையே கிறிஸ்துவினுடைய மாதாவே மகா பரிசுத்த மாதாவே அத்தியந்த வீரத்தி மாதாவே கன்னி சுத்தங்கெடாத மாதாவே அன்புக்கு உரிய மாதாவே நல்லாலோசனை மாதாவே சிறுசிகருடைய மாதாவே மகா புத்தியுள்ள கன்னிகையே வணக்கத்துக்குரிய கன்னிகையே சக்தியுடைத்தான கன்னிகையே தயை மிகுந்த கன்னிகையே தருமத்தினுடைய கண்ணாடியே ஞானத்துக்கு இருப்பிடமே ஞானம் நிறைந்த பாத்திரமே மகிமைக்கு உரிய பாத்திரமே ரகசிய ரோஜா புஷ்பமே தாவீது ராஜாவின் உப்பரிகையே சொர்ணமயமான ஆலயமே வாக்கு தத்தத்தின் பெட்டகமே விடியற் காலத்தின் நட்சத்திரமே வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே கஸ்திப்படுவோரின் தேற்றரவே கிறிஸ்தவர்களின் சகாயமே பிதா பிதாக்களின் ராக்கினியே தரிசிகளின் ராக்கினியே வேத சாட்சிகளின் ராக்கினியே
ராக்கினியே சகல புனிதர்களின் ராக்கினியே ஜென்ம பாவம் எல்லா ராக்கினியே எங்கள் சமாதான ராக்கினியே குணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே.
அன்பார்ந்தவர்களே, கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த இனிய வேளையிலே ஆண்டவருடைய அன்பை நினைவு கூர்ந்து நாம் நன்றி கூறுவோம். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவிப்போம். ஆண்டவருடைய பிரசனத்திலே நிற்கிறோம். இதோ இந்த பிரசனத்திற்காகத்தானே ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். இயேசு போகிறார், இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட எத்தனை பேர் அவர் பின்னால் ஓடினார்கள். அவ்வளவு பேரும் நலம் பெற்று கொண்டார்கள், ஆசி பெற்றார்கள். இதோ இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள், மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நாள். இதோ அந்த மகிழ்ச்சி பொங்குகிற அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறோம், அன்னை மரியாளை சந்திக்கிறோம். இதோ இயேசுவினுடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் நான் நன்றி கூறுவோம். இயேசுவை சந்தித்த ஏராளமான மனிதர்கள் நலம் பெற்று கொண்டார்கள். இதோ எத்தனையோ ஆண்டுகளாக நோயுற்றிருந்த அந்த பெண், 12 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த அந்த பெண் எல்லா மருத்துவரையும் போய் பார்த்துவிட்டு இறுதியிலே இயேசுவை சந்திக்கப் போகிறேன் என்கிற நினைப்பில் வந்தாள். அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. கூட்டத்துக்கு மத்தியிலே எப்படியாகிலும் இயேசுவோடு பேசிவிடலாம் என்று நினைத்து வந்தாள். மருத்துவம் பார்த்தாயிற்று, பணத்தை செலவழித்தாயிற்று. இனி எனக்கு யார் இருக்கிறார்? உதவுவதற்கு யார் இருக்கிறார்? இயேசுவே, உம்மை தவிர எனக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த பெண் கண்ணீரோடு கூட இயேசுவினுடைய பாதத்தில் வந்து நின்றாள். இதோ அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலாவது நான் நலம் பெற்றுக்கொள்வேன் என்று அவள் வேண்டினாள். அவளுடைய உள்ளத்திலே அங்கேயே அவள் குணமானாள். தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்புகிற போதே அவள் சொல்லிக் கொண்டாள், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொல்லிக் கொண்டாள். இதோ இந்த நாளிலே ஆலயத்துக்கு போகிறேன், இந்த நாளில் நடைபெறுகிற எல்லா வழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் நான் முழுமையாக பங்கேற்று கொண்டால் போதும், என் குடும்பத்தின் கவலைகள் மாறும், என் குடும்பத்தின் கஷ்டங்கள் மாறும், என் துன்பங்கள் எல்லாம் மாறும். என் பிள்ளை என்னை புரிந்து கொள்வான், என் கணவர் என்னை புரிந்து கொள்வார், என் மனைவி நல்லபடியாக வாழுவாள். இதோ என் குடும்பத்திலே அமைதியும் சமாதானம் மேலோங்கி இருக்கும். நான் மேற்கொள்கிற எல்லா முயற்சிகளில் வெற்றியாக இருக்கும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். நான் ஏறெடுக்கிற எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும், எந்த பிசினஸ் எடுத்துக்கொண்டாலும், எந்த மாதிரியான தொழில் தொடங்கினாலும் கூட எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும். ஏனென்றால் அந்த பெண் அப்படி சொன்னாள், நான் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலம் பெறுவேன் என்று சொன்னாள். இதோ நான் இயேசுவை சந்தித்தால் போதும், இந்த நாளில் பவனியில் பங்கெடுத்துக் கொண்டால் போதும். அப்படி நம்பிக்கை கொண்டு வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாய் தருகிறார். இயேசுவே, என் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலே உம்மை பார்த்து ஏறெடுக்கிற செபிக்கிற கண்ணீரோடு கூட நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை தாரும், நல்ல படிப்பு ஞானத்தை தாரும், பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை தாரும், திருமண வாழ்க்கையை கொடும், நல்ல வரன்களை கொடுத்திருளும், நல்ல எதிர்காலமான வேலை வாய்ப்பினை கொடுப்பீராக. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாழ்வில் எல்லா நலத்திற்காக உம்மை நோக்கி ஏறெடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், இதோ இயேசுதான் போய்க் கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த பர்த்திமேயு பார்வையற்ற இந்த மனிதன், ஒரு ஓரத்திலே சாலையில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதன், அவன் சொன்னான், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலே அவன் குரலை ஆண்டவர் கேட்டார். இதோ கூட்டமாய் நாம் இருக்கலாம், உங்கள் குரலை ஆண்டவர் கேட்பார். ஒரு நிமிடம் நீங்கள் வாய் திறந்து செபிப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்வீர்கள் என்று சொன்னார். இயேசுவே, என்னை பாரும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னார். இயேசுவே, என் குடும்பத்தை பாரும், என் மகனை பாரும், என் மகளை பாரும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னார். உங்கள் குரலை அவர் கேட்பார். ஏனென்றால் பர்த்திமேயு சத்தம் போட்டான், இயேசுவே என்று சொன்னான், தாவீதின் மகனே என்று சொன்னான். ஆண்டவர் கேட்டருளினார். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து பார்ப்போம். இயேசுவை ஆசீர்வதி, இயேசுவே, எங்கள் அன்பு தகப்பனை ஆசீர்வதி. இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லாருடைய தேவைகளையும் சந்தி, எல்லாருடைய வாழ்விலும் துணை இருப்பீராக. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் என் ஆண்டவரின் ஆலய முற்றத்தில் தங்கியிருக்கும் ஒரு நாள் எவ்வளவோ மேலானது, எவ்வளவோ மேலானது. இதோ கலைமான் நீரோடைக்காய் ஆர்வமாய் ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி திருப்பாடலில் ஆசிரியர் பாடியது போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும்.
இந்த வழிபாட்டின் வழியாக உமது வல்லமையான ஆசீர்வாதமான கரம் எல்லார் மீதும் நிரம்ப இறங்குவதாக. குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தங்கியிருப்பதாக. மரியாளை சந்தித்த எலிசபெத் அம்மாளைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியும் பெறுவோமாக. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைப்பதாக. தூய ஆவியால் நாங்கள் எல்லோரும் ஆட்கொள்ளப்படுவோமாக. ஆண்டவரை ஆசீர்வதி. என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய இந்த திருவிழா நாளில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலையை
பாடகர் குழுவினர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எப்போதுமே மிக அற்புதமாக பாடல்களை பாடுகிற நம்முடைய பாடகர் குழுவினர் இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் ஜெபிக்கிற விதத்திலே அருமையான பாடல்களை தேர்வு செய்து இந்த பவனியிலே பாடல் பாடியதோடு திருப்பலியிலும் நமக்காக பல்வேறு நிலைகளிலே உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே பாடகர் குழுவினருக்கும் இன்னும் சிறப்பாக இந்த பவனிக்காக பல்வேறு நிலைகளிலே தயாரித்திருக்கக்கூடிய வேளையில் நமது இளையோர் மிகச் சிறப்பான ஒரு பங்கேற்பை செய்து பல்வேறு நிலைகளிலே உதவி செய்திருக்கிறார்கள். இளையோருக்கும் நம்முடைய நிர்வாகத்தில் பல்வேறு நிலைகளில் உதவி செய்யக்கூடிய பெரியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய இந்த பவனிக்காக பல்வேறு நிலைகளிலே அண்டன் சவுண்ட்ஸ் மிக அற்புதமான முறையில் நாம் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை, இந்த பவனியில் பங்கேற்கிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வழிபாடு, இந்த நன்றி இறுதி பாடலுக்கு பிறகு நிறைவு பெறுகிறது. ஆகவே நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சேர்ஸ் நீங்களே எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே